எப்பவுமே அகத்திட்ட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஜீவநாடி எங்க வேறுபடும்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, நடந்தாதான் தெய்வம், நடந்தாதான் குருமார், நடந்தாதான் நாடி. நடைமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அவர். இந்த சுவடி என்னன்னு கேட்டா, என் வாழ்க்கையை சமாளிக்க எனக்கு எவ்வாறு என் கர்மாவை நான் எதிர்கொள்ளலாம், ஹவு டு ஃபேஸ் மை லைஃப். எங்களுக்கே வாழ்க்கையில சுயமா அவருக்கு கொடுத்திருக்கிற இது என்னன்னு கேட்டா, லிவ் ஆஸ் இட் இஸ். இயல்பா வாழ், என்ன கொடுத்திருக்கோ அந்த வாழ்க்கையை வாழுங்கிறேன். எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண, எத்தனை பேருக்கு புடவை வாங்கி கொடுத்த, கணக்கு வச்சுக்கிறீங்க. நீங்க கணக்கே வச்சுக்கூடாது. உங்க கணக்கு அவன் சரியா பார்க்க அவனுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும். என் கணக்குகளை வெல்ல இறைவனிடம் போய் என் கணக்கை மாத்தி கொடுன்னு கேட்கணும். ஆனா நம்ம அவன்கிட்ட போய் கணக்கு போட்டுட்டு இருக்கோம். தினமும் அருந்தும் நீர்ல சில பச்சளைகளை சேர்த்தா உடலில் நல்ல மாற்றம் வரும்னு சொல்லுங்க. அது என்ன மாதிரி? நீங்க இந்த ஜெர்மன்ல இருந்து உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பார்த்தாங்க. ஜெர்மன்ல இருந்து ஒரு இலங்கையில இருந்து வந்திருந்த அந்த பெண், அவளுடைய தாயாருக்கு உடல் நலம் சரியில்லைன்னு கேட்டிருந்தா. அவளுக்கு ஒரு 20-25 வயசு போல இருக்கும். அவங்க தாயாருக்கு ஒரு 50 வயசு தான். ஆனா அந்த வயதிலேயே அந்த அம்மாவுக்கு உடல் நலம் பாதிப்பு, கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டாங்க. மல்டிபிள் டிசார்டர்னாங்க. அப்புறம் நம்ம இங்க வந்து சுவடியில சொன்ன அந்த விஷயங்களை அவங்க கேட்டு கடைபிடித்து, எப்பவுமே அகத்திட்ட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஜீவநாடி எங்க வேறுபடும்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவார். சில நேரங்களில் ஆலயங்களுக்கு போகும்பார். இப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களால ஆலயம் போக முடியாது. அவங்களுக்கான நித்திய கர்மங்களிலேயே அதை சரி பண்ணுறதுக்கு வழிகாட்டுவார். ஆலயங்களுக்கு பிரார்த்தனை வைத்துக்கோ, வீட்டிலேயே செய்யக்கூடிய பூஜை அல்லது செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமும் நம்ம அதை எட்டலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. அந்த பொண்ணு, எங்கள் அம்மா இப்போது அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. புள்ளி ரெக்கார்ட் கூட அந்த ஸ்டேஜை கடந்துட்டாங்க. தேமா புள்ளி ரெக்கார்டில் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலை, பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க இப்போது ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் பூஜைகளும் தான் பலன் கொடுக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். என் குருநாதர் அனந்ததாசன் நாடி படித்த நாளில் நாடி பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து சண்டை போட்டாங்களாம். நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை, நாங்கள் உங்கள்கிட்ட பார்த்துட்டு போனோம், இப்படிலாம் ஏமாத்துறீங்கன்னு ஒரே சத்தமா. அதுக்குள்ளே அந்த அம்மா அந்த கணவரை தடுத்துட்டு, இருங்க அவரை கேட்போம், நம்ம செய்ததில் ஏதாவது குறைபாடு இருக்கா, சரியவரை செய்யலையா, இன்னொரு தடவை கேட்போம், நம்ம அதில் சொன்னதெல்லாம் போய் கடைபிடிச்சோம், அதை நம்ம சரியாக செய்தோமா, இல்லை எதனால் நமக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சுவடியை பிரித்தாராம். பிரித்த உடனே இவங்களை உடனே புறப்பட்டு ஊருக்கு போக சொல்லு, விடிய கிளம்புறதுக்குள்ளே அவங்க போகிறதுக்குள்ள, விடியறதுக்குள்ளே அங்கே போயிடணும் அவங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி மாலை நேரத்தில் நடக்குதான். அவர் பையன் கூட வீட்டில் இருந்தார். ஆமாம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சுவடியை மடித்து வச்சுட்டு கிளம்பினாங்களாம். கிளம்பும்போது அந்த அம்மா கிளம்புனோடனே அந்த கணவர் கோபம், இவர் ஏமாத்துறாரு பாரு, எப்பவும் சமாளிக்கிறதுக்கு நம்மளை துரத்துறதுல குறியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாங்களாம். போனால் அந்த பையன் தூக்கு மாட்டிட்டு இருந்தானா. இந்த கடைசி நொடியில் இவங்க போய் அந்த அவரை இறக்கி அவரை பிழைக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பிழைச்சிட்டார். இப்போ நானே என்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருப்போம், ஒரு பெண்ணுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது அந்த பெண் சோடி பார்க்க வந்தாலும் நீ சென்னைக்கு போ, உடனே அந்த பெண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்க வந்தது ஒரு விஷயம், அரசியல் சார்ந்து கேட்க வந்த விஷயம். ஆனா இதை சொன்னார். இப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, நடந்தாதான் தெய்வம், நடந்தாதான் குருமார், நடந்தாதான் நாடி, வெற்றி அடைஞ்சாதான்னு நினைக்கிறோம். வெற்றி அடையலைனாலும் நமக்கான சாத்தியங்களை அவங்க காட்டுவாங்க. வெற்றியே இல்லைனாலும் அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நமக்கு ஒண்ணு அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னா, கொடுக்காம இருக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கும். இது இந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. என்னமோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடினா ஒண்ணு இதுல தொலைக்காட்சியில பார்த்த உடனே அவர் கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகுமா, அவருக்கு கடன் அடைஞ்சது எனக்கு அடைஞ்சிருமா, அவருக்கு இந்த மாதிரி ஆபத்து விலகிச்சு எனக்கு விலகிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நடைமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர் அவர். இந்த சுவடி என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையை சமாளிக்க எனக்கு எவ்வாறு என் கர்மாவை நான் எதிர்கொள்ளலாம், ஹவு டு ஃபேஸ் மை லைஃப். எங்களுக்கே வாழ்க்கையில சுயமா அவருக்கு கொடுத்திருக்கிற இது என்னன்னு கேட்டா, லிவ் ஆஸ் இட் இஸ். இயல்பா வாழ், என்ன கொடுத்திருக்கோ அந்த வாழ்க்கையை வாழுங்கிறார். உனக்கு அதை தர இதை தரலாம் அவர் சொல்லலை. என்ன கொடுத்திருக்கேனோ அதை வாழ பழகு, எதிர்கொள்ள பழகு. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எதிர்பாராததை எதிர்பார்த்து, அது நல்லதாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். அப்போ நாம என்ன எதிர்பார்க்கணும்னா, நமக்கு குருநாதர் கொடுக்கக்கூடியது நன்மைகளை சார்ந்த முடிவை தரும். அந்த படத்துல வர மாதிரி 1000 கஷ்டம் வந்தா கடைசியில கதாநாயகன் தான் ஜெயிப்பான். அந்த மாதிரி குருவை நம்ம உறுதியா பிடித்துட்டோம்னா நம் துன்பங்களையும் நாம் வென்று வரலாம். அந்த பயணம் இல்லை, போனவனே வேகமா நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அறகுறையா செய்யறதும், கடமைக்கு செய்யறதும், மனம் ஒப்பி செய்யாததும் பலன் தராது. அதனால குருவை பிடிக்கணும்னா நம்மள குரு கிட்ட நம்பிக்கை வேணும். குரு எவ்வளவு நம்ம அழுத்தமா பிடிக்கிறோம். குருவை பிடிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறேன்,
இதை எடுத்துட்டு போய் செந்தில் நீங்க மாத்தீங்கன்னு சொல்றேன்னா, உங்க பேர்ல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நீங்க முழுமையா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் ஃபில் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தான் நான் பிளாங்க் செக் கொடுப்பேன். அதான் நான் சொல்றது மன ஒப்பி. இந்த கடன்காரங்களுக்கு பிளாங்க் செக் கொடுக்கறது இல்ல, ப்ராமிசரி நோட்டோட கொடுக்குற பிளாங்க் செக் சொல்ல. ஒரு நண்பனிடம் கொடுத்து போய் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு இவ்வளவு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம்னா அவன் நம்மள மோசம் செய்ய மாட்டான், நமக்கு நியாயமா இருப்பாங்கிற மாதிரி இறைவனிடம் நம் வாழ்க்கையை ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுக்கணும். அப்பதான் அவர் நமக்கு அதை சரியா நிரப்பி தருவார். ஆனா நம்ம என்னன்னா பூர்ண சரணாகதினா என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன், அது வேண்டான்னா இதை வேண்டான்னா, காலையில எழுந்தேன் பூஜை பண்ணேன் 108 தினம் மந்திரம் சொன்னேன், எத்தனை பூ போட்டேன், அத்தனை தானம் பண்ணேன், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணேன், எத்தனை பேருக்கு புடவை வாங்கி கொடுத்தேன். கணக்கு வச்சுக்கிறீங்க, நீங்க கணக்கே வச்சுக்கூடாது. உங்க கணக்கை அவன் சரியா பார்க்க அவனுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும். என் கணக்குகளை வெல்ல இறைவனிடம் போய் என் கணக்கை மாத்தி கொடுன்னு கேட்கணும். ஆனா நம்ம அவன்கிட்ட போய் கணக்கு போட்டுட்டு இருக்கோம். கணக்கு போட்டா அவனும் பதில் கணக்கு தான் போடுறான். அந்த மாதிரி நாடிங்கிறது நமக்கு வழி நடத்தும் நாடி. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் மதுரையில இருந்து ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. மிக பெரிய சிக்கல்ங்க. ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு காரியம் செய்ய சொன்னாரு, மறுத்துட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, என் பேர்ல ஒரு லஞ்ச வழக்கை ஒண்ணு போட்டு சிக்க வச்சுட்டாரு. நான் பணமே வாங்கல, ஆனா அவர் நான் உணவு சாப்பிட போயிருந்த போது என்னுடைய அலமாரியில பணத்தை வச்சுட்டு என்னை சிக்க வச்சுட்டாரு. பணம் இருந்ததுனால அவங்க உன் அலமாரில இருந்த பணத்துக்கு நீ தான் பதில் சொல்லணும்ட்டாங்க. அப்புறமா அது பெரிய சிக்கல் என்கிட்ட வந்திருந்தார். நாடியில இவர் அகத்தியர் சில வழிமுறைகளை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் விஸ்வசேனர்னு ஒரு சன்னதி பார்த்திருப்பீங்க. விஸ்வசேனர் அப்படின்னு பெருமா கோயில்லாம் அவர்கிட்ட தான் முறையிடணும். அவர்கிட்ட முறையிட்டோம்னா பொய் வழக்கு இந்த மாதிரி, ஆமா, பொய் வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்கு, நம்ம சிக்கல்ல நம்மளால வேணும்னே ஒருத்தவங்களால நான் நல்லவன் ஆனா என்ன ஒருத்தவங்க மாட்ட வச்சுட்டான்னா முறையிட வேண்டிய இடம் என்னன்னா விஸ்வசேனர். இந்த விஸ்வசேனர் பெருமாளிடம் சொல்லி நமக்கான அந்த துன்பத்திலேருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய சூட்சுமங்களை அகத்தியர் எங்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. நடைமுறையில நிறைய நினைவுல இருக்கு, நினைவுல இல்லாதுன்னு இருக்கு, சொல்லிட்டு வரோம். இப்போ மருத்துவத்துல கூட நிறைய சொல்றாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஆவாரை லேகியம் அப்படிங்கிறத ஒரு மிளகளவு கர்ப்பிணிகள் வயதானவங்க ஒரு மிளகளவு எடுத்துக்கலாம். ஒரு சுண்டக்காய் அளவு தேக பலமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போது என்ன ஆகும், நோயின் தன்மை, நமக்கு நோயை எதிர்கொள்ளும் தன்மை வரும். நோய் வர்றதில்லை, நோய் வரத்துக்கு முன்னாடியே இந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இம்யூன், அந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உடல் பலத்தை கொடுக்கும். நிறைய மருந்துக்கெல்லாம் சொல்றாரு. இந்த மருந்துகளை எல்லாம் நாம் அந்த உரியவங்களுக்கு பயன்படணும்னு சொல்றோம். அதுக்காக நான் மருத்துவரும் இல்லை, நான் சித்த மருத்துவரும் இல்லை, சித்த மருத்துவம் படிக்கல. அவர் நமக்கு அந்த போக்கில் சொல்லும் போது அதை குறிப்புகளை வச்சுக்கிட்டு யாருக்காக பயன்படும்னா இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றோம். நிச்சயமா சாமி. அதே மாதிரி தினமும் அருந்தும் நீர்ல சில பச்சளைகளை சேர்த்தா உடலில் நல்ல மாற்றம் வரும்னு சொல்றீங்களா, அது என்ன மாதிரி சாமி? பச்சளை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்னமோ எங்க போய் பறிக்கிறது அப்படின்னு தேட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம் வீட்டின் அருகாமையில் இருக்கும் துளசி, வில்வம், வன்னி, அருகு, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி தழை, புதினா தழை, இவையெல்லாம் ஓரிரு தழைகளை நாம் அருந்தும் நீர்ல அந்த பானையில போட்டு வச்சிருந்துட்டு ஒரு சில மணி நேரம் கழிச்சு அதை எடுத்துடலாம். அது அந்த நீரில் இட்ட அந்த மூலிகை இட்ட தண்ணியை அருந்திட்டு வந்தாலே நமக்கு அந்த நோய் நொடியை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா துளசிக்கு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா குளிர்ச்சியை தடுக்கும், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கபம் வாதத்தை தடுக்கும். வில்வம் என்ன பண்ணா சூடு, நமக்கு வரக்கூடிய உடல் சூடு சார்ந்த நோய்களை அது தடுக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. புதினா பாத்தீங்கன்னா மனநலம், நம்முடைய மூளை நரம்புக்கு போகக்கூடிய நீரோட்டத்தை, ஞாபக சக்தி, அல்சைமர்லாம் வராது. புதினா போட்ட தண்ணி அருந்துவதாலோ அல்லது புதினாவை வைத்து காய்ச்சி தேநீர் போட்டு நீங்க இந்த மூலிகை தேநீர் சாப்பிட்டீங்கனாலோ அல்சைமர்லாம் வராது. வயதான ஞாபகம் மருதி வருதுன்றமே, ஞாபகம் மருதிலாம் வராது. தினம் ஒரு மூலிகை சேருங்கிற இதை ஒரு கடமையா வச்சுக்கோங்கிற. 6 நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு விட்டுருன்ற, ஒரு நாளைக்கு சாதாரண தண்ணி எடுத்துக்கோ. ஏன்னா இந்த மருத்துவத்தன்மை உடல்ல ஒட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் ஓய்வு வேணும். அந்த ஒரு நாள் நீ எதுவுமே போட வேண்டாம், இயல்பான நீர் எடுத்தாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் இப்போ போட்டிருக்க இந்த ஆர்ஓ தண்ணியெல்லாம் உடம்புக்கு கெடுதல். நீங்க அதுக்கு பதிலாக நீங்க காய்ச்சின தண்ணி அல்லது செப்பு பாத்திரத்துல வச்சு சுத்திகரித்த தண்ணியை குடிக்கலாம். நம்ம பல நோய்களுக்கு காரணம் இந்த நீர் தான். தேத்தாங்கொட்டை போட்டா கூட சுத்தம் பண்ணிடுது, சுத்தம் பண்ணுங்க. தேத்தாங்கொட்டை சுத்தம் பண்ணும். முருங்கை விதை இருக்கு இல்லையா, இந்த முருங்கை விதையை எடுத்து வீட்டுல காஞ்சி போச்சு முருங்கை, சமைக்க மறந்துட்டீங்க, நம்ம என்ன பண்றோம், முருங்கைக்காயை தூக்கி போட்டுறோம். காஞ்சி போன முருங்கைக்காயை ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை உதுத்து அதுல இருந்து இருக்கிற விதையை எடுத்து வச்சுக்கலாம். அல்லது அருகாமையில கடையில விற்காம இருக்கிற முருங்கைக்காயை கேட்டு அது காஞ்சி போன முருங்கைக்காயில இருந்து விதையை எடுத்து வச்சோம். இல்ல கடையில விற்கிது, முருங்கை விதையினே விற்கிது, அதை வாங்கி அதை இந்த கையில மருந்து இடிக்கிற உரல்ல இடிச்சு, வீட்டுல எல்லாமே மிளகு இடிக்கிறதுக்குன்னு வச்சிருப்பீங்க, இடித்து அதை ஒரு துணியில கட்டி
தண்ணியில போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில அவ்வளவு கோழை சேரும், ஒரு மாதிரி படிமம் வரும். வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா போதும். முருங்கை விதை ஒரு சுத்திகரிப்பான், தண்ணியில இருக்கிற கெடுதலை எடுக்கும், நல்லதை நிறுத்தும். அதே மாதிரிதான் முருங்கை இலையை வச்சு ஒண்ணு சொன்னீங்க. முருங்கை இலை நம்ம உப்பு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வீட்டுல உப்பை முறிக்கணும். நம்ம கடல் உப்பை அல்லது கடையில வாங்குற உப்பை, குறிப்பா கல் உப்பை, முருங்கை இலை ஒரு கைப்பிடி போட்டு அதை வறுத்தெடுத்து இரும்பு சட்டியில வறுக்கணும். அந்த லேசா வறுக்கணும். வறுக்கிறதுனா போட்டு ரோஸ்ட் பண்றது இல்ல. ஒரு பெரட்டு வாங்கின கடையில இருந்து வாங்கின உப்பை ஒரு வாணலில், சூடான வாணல்ல ஒரு நொடி தான் சொல்றேன், போட்டு முருங்கை இலையும் சேர்த்து ஒரு பெரட்டு அந்த முருங்கை இலையை எடுத்துட்டு நீங்க அந்த உப்பை மட்டும் ஒரு பீங்காஞ்சாடியில வச்சு பயன்படுத்தினீங்கன்னா அந்த உப்பு உங்களுக்கு மருந்தா வேலை செய்யும். அதுல இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் போயிடும். அந்த முருங்கை இலையை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா, முருங்கை இலையை வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு அதுல போட்டதை சாப்பிடக்கூடாது. முருங்கை இலை ஒரு கைப்பிடி, அதுல ஒரு ஸ்பூன் உப்பு தனியா எடுத்து ஒரு பெரட்டி இறக்கி அதை சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம். தனியானா கொத்தமல்லி சொல்றீங்க? இல்ல, முருங்கை உப்பை வறுத்தெடுத்த உப்பை ஒரு சிட்டிகைன்னா அவ்வளவுதான் எடுத்து நீரில் இட்டு ஒரு கைப்பிடி முருங்கை இலையை போட்டு கொதிக்கிற நீர்ல போட்டு இறக்கிடணும். முருங்கை சூப்புனா கொதிக்க வச்சு வடிகட்டுறது இல்ல, கொதிக்கும் நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வடிச்சு எடுத்துடணும். இந்த முருங்கை இலையும் அந்த உப்பும் சேர்ந்து நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். முருங்கை பிசின் ஆற்றலை கொடுக்கும். உடல் நலிந்தவர்கள் முருங்கை பிசின் எடுக்கலாம். உடம்பு பலமா இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம். அதாவது குண்டா இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம். மெலிந்து இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, நோய் அடிக்கடி வாய்ப்படுறவங்க எல்லாம் முருங்கை பிசினை வறுத்து சாப்பிடலாம் பொடித்து. இந்த மாதிரி நிறைய நாட்டு மருந்துன்னு இல்லை, வீட்டு மருந்தே இருக்கு. வீட்டு மருந்தே நிறைய நம்ம வீட்டில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய சிறு பொருட்களை கொண்டே நம்ம ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கலாம். நம்ம இனிமே என்ன காலப்போக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நம் சார்ந்து நம்ம வாழ பழகணும். வீட்லயே இருக்கிறத வச்சு நம்ம பழகி பழைய நாள் மாதிரி எனக்கு என்னுடைய சூழலை சமாளிக்க தெரியணும், மனதை சமாளிக்க தெரியணும், உடல் நோயை சமாளிக்க தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாலே நல்லா இருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நல்லது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கும் குருநாதருக்கும் நம்மளுடைய பக்தி இன்ஃபினிட்டி சேனலுக்கும் இதை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. நிறைய தகவல்கள் இருக்கு, நிறைய சொல்லிட்டு வரோம். தொடர்ச்சியா நாடி பெருமை அப்படின்னு பேசாம ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, ஜோதிடம் நாடி பார்த்தாதான் நடக்கும்னு இல்லை. அன்றாடம் நாம் செய்யும் நல்ல செயல்கள், நாம் கடைபிடிக்கும் செயல்கள், நாம் மதிக்கும் பிற மனிதர்கள், இறையாற்றல், இதெல்லாம் நமக்கு துணை நிற்கும். இதை விட்டுட்டு நம்ம வெறும் ஜோசியம் பார்த்தா மட்டும் வந்துருமா, பரிகாரம் பண்ணா வந்துருமாங்கிறதை தாண்டி இதெல்லாம் ஒளிபரப்புறதுக்கு உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, எல்லாமே இந்த வணிகமயமான உலகம். இந்த வணிகமயமான உலகில் நியாயமா வாழணுங்கிறத நம்ம எல்லாருக்கும் கொண்டு போக நம்ம இறைவன் அனுமதிக்கிறோம். பல ஆலயங்களை நம்ம போய் சொல்றோம்னா, அந்த ஆலயங்கள் மூலியமா அவங்க எளிமையா பணம் இருந்தாதான் வாழ்க்கை, அல்லது எனக்கு பரிகாரம் ஜோதிடம் பார்க்க போனா அவர் அவ்வளவு கேட்கிறாரு இவ்வளவு கேட்கிறாருன்னு இல்லாம எளிமையான விஷயங்களை நம்ம நிறைய சொல்றோம். அதை அவங்க எளிமையா கடைபிடிச்சாலே அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க சந்ததியும் நல்லா இருக்கும். இறைவனோட கருணையால மீண்டும் நிறைய செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி.